இன்றைக்கி மெட்ரிக்கோட லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் லஞ்சாக வேணும் அப்படிங்கிறதுனால ரெகுலர் லஞ்சை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. லாஸ்ட் டைம் செஞ்ச பிரியாணியை வந்து மஞ்சள் பொடி போட்டதுனால வந்து அவங்க பிரியாணினே ஒத்துக்கல பசங்கள்லாம். அதனால் இன்றைக்கி மஞ்சளெல்லாம் போடாமல் சூப்பராக செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு நெய் விட்டுட்டு கடலெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு 4-5 தக்காளி பழுத்த தக்காளியாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு புளிக்காத கெட்டி தயிர் வந்து 2 குழிக்கரண்டி குட்டியாக இருக்குதுங்க, அந்த குழிக்கரண்டியில் வந்து 2 குழிக்கரண்டி சேர்த்துட்டேன். இப்போ காளான் வந்து 2ஆக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு காளானை 4ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா காளான் இருக்கிற இடமே தெரியாதுங்க. அதனால் வந்து 2ஆக கட் பண்ணிங்கன்னாவே போதுமான அளவாக இருக்கும். காளானெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேங்க. இது கொஞ்சம் புது அரிசி அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுனா போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கு பெருசாக ஒன்றும் சைடிஷ் தேவையில்லைங்க, தயிர் பச்சடி மட்டுமே போதும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.